Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நாம ஒரு காரக்குழி பணியாரமோ அதுக்கு தேவையான ஒரு தக்காளி வெங்காயம் சேர்த்து ஒரு சட்னியும் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். முதல்ல இந்த காரக்குழி பணியாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு மாவு அரைச்சு வச்சிருக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன் பொடியா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன், சிறிதளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, சிகப்பு மிளகாய். இந்த மிளகாய் பாருங்க, இதுல விதையெல்லாம் எடுத்துட்டு நான் வச்சிருக்கிறேன். மோஸ்ட்லி நிறைய எடுத்துட்டு இருக்கிறேன். பாருங்க, இந்த விதையை எப்படி செப்பரேட்டா எடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது சாப்பிட்டாக்கா வாயில இருக்கும், ஜீரணாகாது. அதனால விதை எடுத்துட்டு வச்சிருக்கிறேன். இதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு, சிறிதளவு சீரகம் தாளிக்கிறதுக்கு. இது சோடா மாவு வச்சிருக்கிறேன். இது நம்ம மாவுல போடுறதுக்கு ஒரு பிஞ்சு தான் எடுத்துக்க போறோம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இங்க வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, எண்ணெய், பெருங்காயத்தூள். ஸோ இதெல்லாம் தான் இந்த மாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இது காரக்குழி பணியாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம சட்னிக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம சட்னிக்கு நான் 2 நாட்டி தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கிறேன், 1 துண்டு இஞ்சி, 9 சிகப்பு மிளகாய், 2 பெரிய வெங்காயம், சிறிதளவு புளி. இது தேங்காய், 1/4 முடி தேங்காயிலையும் 1/4 பாகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு. இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், எண்ணெய். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், ஒரு வரமிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை வச்சிருக்கேன். இவ்வளவுதான் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம், அப்புறமா குழி பணியாரத்துக்கு ரெடி பண்ணலாம். முதல்ல நம்ம சட்னிக்கு என்னென்ன வேணும்ன்றத எடுத்து வச்ச பொருளை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல இதில் இந்த வரமிளகாயை வதக்கி எடுத்துக்கலாம். மிளகா வதக்கிட்டோம். இதை வறுத்துட்ட பிறகு இந்த உளுந்து, கடலைப்பருப்பு, இதுலயே நம்ம இந்த இஞ்சியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு இது வறுபட்டதும் இதோட இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆனா போதும், ரொம்ப தீச்சிடக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் இது எடுத்துடலாம். அடுத்து இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அளவுக்கு வதங்கிட்டோம். இதோட இந்த புளி, இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்க்கணும்.
இதோட நம்ம இதுக்கு தேவையான இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்தனா போதும், அப்புறம் நிறைய ஸ்மெல் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம கார சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆறணும். இது ஆறின பிறகு தான் இதை நம்ம அரைக்க போகிறோம். இது ஆறட்டும். இது ஆறின பிறகு அரைச்சிட்டு தாளிக்கிறத பார்க்கலாம். அதுக்குள்ளார நம்ம குழி பணியாரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த கடுகு சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சுதான் இந்த கடலை பருப்பும் உளுத்த பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டால் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட இந்த வரமிளகாயை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சு வதக்குங்க, அப்போதான் நல்லா வரும். இல்லைன்னா இந்த பருப்பெல்லாம் தீஞ்சிடும், அதோட ஃப்ளேவரை மாறி போயிடும். இதோட இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மிளகா கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கி, கருவேப்பிலை நல்லா ஒரு மாதிரி இந்த மாதிரி சத்தம் வரும், மொறு மொறுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம், இந்த மசாலைக்கு தேவையான உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம் போட்ட பிறகு அடுப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, ஏன்னா நம்ம இது காரக்குடி பணியாரத்தில் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்ய போகிறோம். அதனால இது ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நாம் இதை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குழி பணியாரம் செய்ய வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த வதக்கி வச்ச வெங்காயம், மிளகா, மசாலையை இதில் இந்த மாவில் சேர்த்துடலாம். இதோட இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த வெங்காயத்தில் உப்பு போட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் பார்த்து தேவையான அளவுக்கு சரியாக போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், சோடா மாவு, சோடா மாவு நல்லா சரியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 4 பேருக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு போதுமானது. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுத்து சட்னி ரெடி பண்ணிவிட்டு இதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம முதல்ல இந்த மிளகாய், பருப்பு, தேங்காய், இஞ்சி இதையெல்லாம் அரைச்சிட்டு அப்புறமா கடைசியாக நம்ம அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை அரைக்கலாம். அளவுக்கு அரைஞ்ச பிறகு தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா சட்னிக்கு தாளிச்சிடலாம். சூடாயிடுச்சு. இந்த கடுகு சேர்த்து இதில் சேர்த்து
இதோட இந்த கருவேப்பிலை, அடுப்பு அணைச்சிட்டு இதை எடுத்து போட்டுடலாம். சட்னி முடிஞ்சது. இப்போ நம்ம குழி பணியாரம் செஞ்சிடலாம். குழி பணியாரம் செய்யறதுக்கு எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு குழி பணியாரம் செய்ய போகிறோம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலெல்லாம் கருகிடும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் சிம்மிலே வச்சுட்டு செய்யுங்க. இது ஒரு செட்டு செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இதை நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்கணும். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு பார்க்கலாம். 2-3 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். த்ரீ 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டு 1 நிமிஷம் விடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 1 மினிட் வைக்கலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இந்த பக்கமும் ப்ரௌன் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை நம்மளோட குழி பணியாரமும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை சுட சுட சாப்பிட்டாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும், மொறு மொறுன்னு. இதை வந்து சிம்மில் தான் வச்சுட்டு செய்யணும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக அருமையாக வரும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.